ஹாய் ப்ரோ. இப்போ உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதனா ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்களேன். அவங்க மேபி ஒரு 4 to 5 விஷஸ் இந்த பிளேஸுக்கு போகணும், இந்த டெம்பிளுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அதே கேள்வியை உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னையும் தங்கச்சியும் ஆளாக்கணும், அவங்கள கெட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி தான் யோசிப்பார். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, இப்போ ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா அவன் அவங்கள சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்காண்டி அவனோட லைஃப்பை, வாழ்க்கையை, ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். பட் ஆனால் அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அதை சொல்லி அழுகுறதுக்கும் யாருமே கிடையாது. ஸோ அதனால் அவன் சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமலேயே அவன் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாலோ இல்லை எதுனா அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணாலோ அவனுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அவன் இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே வந்துட்டு கோவமாக வெளிக்காட்டுறான். அப்போ அவனுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கஷ்டம் போயிடுச்சு அப்படின்னா. பட் ஆனால் நம்ம சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும் அவர் கோவப்பட்டுட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கும் அவனை தான் ப்ளேம் பண்ணுறோம். ஸோ அவன் ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவனோட லைஃப்பை, ட்ரீம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். பட் ஆனால் அவனுக்காண்டி ஒரு சின்ன விஷயம் செஞ்சு பாருங்களேன், அதை அவனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பசங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.